ஹாய், இன்னைக்கு மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லதான காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து வெந்தயம் லைட்டாக வதங்கினோன்னே பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு 1.5 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 2 ஸ்பூன் மிளகு 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதையும் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுத்ததாக நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல்லையே நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதையும் சேர்த்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போல் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போது தேங்காய் புளி கரைசலை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். ஏன்னா மண் சட்டி ஏற்கனவே ஹீட்டு, நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அது கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மீனெல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 2 கொதி விட்டோன்னே மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக கமகமன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் போக போக இது கெட்டியாகிடும். மீனும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. மண் சட்டி கொஞ்சம் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இது நல்லா கொதிக்கும். அதனால் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கமகமன்னு காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.